தேவன் உன்னை அழைக்கிறா, திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறா, திருச்சபையே புறப்படு. சகல ஜாதி ஜனங்களே, சகல மொழி கோத்திரங்களே, எல்லா இன தேசத்தவரே, வல்லவர் நற்செய்தி கேளுங்கள், வல்லவர் நற்செய்தி கேளுங்கள். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. எழும்பிடுவீர் வாலிபரே, கிளம்பிடுவீர் களம் நோக்கி, சென்றிடுவீர் சேனை வீரரே, திரும்பிடுவீர் அரிக்கட்டோடே, திரும்பிடுவீர் அரிக்கட்டோடே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் நம்முடைய திருச்சபையின் 27வது நிறைவு ஆண்டு விழா ஸ்தோத்திர வைபவத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தெய்வ பிரசன்னத்தை உணர்வோம். இந்த அருமையான வேளையை ஆண்டு நமக்கு ஆசீர்வதித்தார். நாம் எல்லாரும் தலை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, 1000-10,000 தேவதூதர்களோடும் அகில உலக பரிசுத்தவான்களோடு உம்மை பாடி மகிமைப்படுத்த நீர் தந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவநாய கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆம் கர்த்தாவே, நாங்கள் கூடி ஆராதிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல திருச்சபையை, ஆலயத்தை கர்த்தர் நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. விசேஷமாய் எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த ஆண்டு விழா ஸ்தோத்திர வைபவத்திலே உமது பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். நீர் தலைவராக பிரசன்னராக இருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையிலே மகிமைப்படும். பாடல் வேளை, தியான வேளை, வேத வாசிப்புகள், இன்னும் ஏறெடுக்க இருக்கின்ற எல்லா துதிகள் தோத்திரங்களிலும் நீர் மகிமைப்படும். விசேஷமாக ஆண்டவரே, பல்வேறு சூழ்நிலையில் இருந்து இந்த ஆராதனை வேளையிலே கலந்து கொண்டு இந்த வார்த்தை கேட்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வு தந்து, புது பலனை தந்து, புதிய அபிஷேகத்தை தந்து கர்த்தருக்கு மகிமையாய் வாழ அனுகூலம் தாரும். உமது ஆலயத்தின் நன்மை எங்கள் திருச்சபையின் அருமையான குடும்பங்கள் மட்டுமல்ல, இந்த ஏதுகரங்களின் மூலமாய் ஆண்டவரே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். எல்லா கனமையும் ஒருவருக்கே தருகிறோம். பொறுப்பேற்று வேண்டிய ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த சிறப்பு ஆராதனைக்கு ஆரம்பமாக எந்நாளுமே துதிப்பாய் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எந்நாளுமே துதிப்பாய் என்னாத்துமாவினி, எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதரார் செய்த, இந்நாள் வரையிலே
உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நீமையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி கூடமாக்கி பாழான நோயை அகற்றி கூடமாக்கி தாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை நித்த முறை மூடி சூட்டினரும் நன்றி நித்த முறை மூடி சூட்டினரும் நன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பார். நன்மையாலும் வாயை நீரைத்தாரே பூட்டியாய் நன்மையாலும் உன்வயது கழுகை போல் பாலன் கொண்டு உன்வயது கழுகை போல் பாலன் கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்வதால் என்னாலுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேலவரும் சாமி பயமுள்ளவர் மேலவரும் சலவும் தங்கும் சத்தியமே இது என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு பயமோடிரங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேலை அவரோடு நீரங்கினார் எந்த வேலை அவரோடு நீரங்கினார் சொந்தம் பாராட்டி தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். எல்லாத்துமாவேணி என்னாலுமே துதிப்பார். நாம் நின்றவாறு முறைமுறையை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த சங்கீதம் 136ஆம் சங்கீதம் நாம் மாறி மாறி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். முறைமுறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்துடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய வேத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தந்தை தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை
கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை வேலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உலகும் வாழும் செய்தாலும் வல்லவரா இலகும் அருளா தந்தையா என் பேரானை நம்புகிறே அவரோடு பேராமை தருமா ஆதி முதல கர்த்தருமா தவறில் இயேசு கிறிஸ்துவையும் சந்ததமேயா நம்புகிறே பரிசுத்தாவி அருளகனா அடிமேல் கண்ணி பரீரமா உருவாய் நரவதாரமதா ஒலித்தாரனவும் நம்புகிறே ஒன்று விழாக்கதி பதினாலில் புகழரும் பாடுகளை ஏற்று உந்தும் சிலுவை அறையுண்டு உயிர் வீழ்காரண நம்புகிறே இறங்கோம் அடங்கி பாராளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறங்கோரிடமில் உயிரோடும் எழுந்தார் எனவும் நம்புகிறே. சம்பவ மோட்சம் எழுந்தருளி சர்வவல்ல பரனான எந்தை தாழ்வான பாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறே உயிருள்ளாரே பாவமன்னே புலவெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவும் ஓவானித்திய ஜீவனுமே உள்ளவெனவும் யான் நம்புகிறேன். சுவாமி ஆமென் சுவாமி ஆமென் சுவாமி. ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த மரணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமேன். விசேஷித்த வேத பகுதி வாசிக்க கேட்போம். இந்த நாளின் தியானத்திற்கு அனுகூலமான விசேஷித்த வேத பகுதியாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபம்
முதலாம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 19 வரை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 1:13 வரை வாசிக்க வேண்டிய விசேஷித்த வேத பாடம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 13 வரை. சகோதரரே, புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனிதருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வாசிக்க வேண்டிய விசேஷித்த பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஆண்டு விழா சிறப்பு ஆராதனை. எனவே திருச்சபைக்கான ஆண்டறிக்கையை நாம் வாசிக்க கேட்போம். இசிஐ தூய ஸ்தேவான் ஆலயம் 2019-20 ஆண்டறிக்கை. நமது எம்ஜிஆர் நகர் திருச்சபையின் 27வது ஆண்டு விழாவை கொண்டாடும் நாளில் இவ்வாண்டறிக்கையை வாசிக்க கிருபை செய்த தேவனுக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. நமது தந்தை பேராயர் பிரதம பேராயர் அவர்களுக்கும் 27வது ஆண்டு விழா சிறப்பு செய்தி தர இருக்கின்ற சென்னை பேராயர் டாக்டர் ஏ மோகன் அவர்களுக்கும் மற்றும் சபை போதகர் அவர்களுக்கும் மற்றும் சபை விசுவாச குடும்பத்தினர் அனைவருக்கும், திருச்சபையில் பணியாற்றிய முன்னாள் போதகர்கள், மூப்பர்கள், காசாளர்கள், டீக்கன்கள், உதவிக்காரர்கள் யாவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி இவ்வறிக்கையை நிர்வாக குழு சார்பில் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இத்திருச்சபையின் தோற்றம். நமது திருச்சபை மாம்பழம் திருச்சபையின் கிளை சபையாக 1993ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் எம்ஜிஆர் நகரில் ஒரு வீட்டின் மேல் பகுதியில் ஒரு சில குடும்பங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வந்தது. அதன் பின் கர்த்தருடைய பெரிதான கிருபையாலும் பேராயர்களின் முயற்சியாலும் சொந்தமான ஒரு இடம் வாங்கப்பட்டு பின் அதில் இந்த ஆலயம் கட்டப்பட்டு 13/6/1999 அன்று பிரதம பேராயர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சபை வளர்ச்சி. கர்த்தர் தமது சுய இரத்தத்தினால் சம்பாதித்த இத்திருச்சபையை அபிஷேகம் செய்யப்பட்ட தேவதாசர்களை கொண்டு சீரும் சிறப்புமாய் நடத்தி வருகின்றார். சென்ற வருடங்களில் போதகர் பொன்முடி, போதகர் கிங்ஸ்லி, போதகர் பால் தினகரன், போதகர் நைன்சன் எஸ் கிங், மறைந்த போதகர் பால்ராஜ், போதகர் தேவசாயம் அவர்கள் ஊழியம் செய்து இத்திருச்சபை வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்தனர். கர்த்தர் தாமே இவர்களின் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் எஸ் செல்வின் துரை அவர்கள் 2016 ஜூன் மாதம் முதல் பொறுப்பேற்று வழிநடத்தி வருகின்றார். புதிய உறுப்பினர். ஆரம்பத்தில் 33 குடும்பங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது சபை தற்போது 260 குடும்பங்களை கொண்டதாக வளர்ச்சியடைந்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் புதிய குடும்பங்களை கொண்டதாக வளர்ச்சியடைந்துள்ளது. ஆலய ஆராதனை விவரம். பிரதி மாதம் 3 ஆராதனைகள் காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் சபையில் ஆராதனை நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் நாள் அதிகாலை 5 மணிக்கு வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையும், முதல் ஞாயிறு காலை 6 மணி மற்றும் 9 மணி ஆராதனையும், ஞாயிறு வெள்ளி மாலை ஆராதனைகளும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் காலை 10:30 மணிக்கு உபவாச கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஏராளமான பெண்கள் கூடி ஆராதித்து ஜெபித்து சாட்சிகள் கூறி தேவனை மகிமைப்படுத்தி வருகின்றார்கள். மாதம் 2வது வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் 12 மணி வரை இரவு ஜெபம் நடைபெறுகிறது. இது விசுவாசிகள் பலர் கூடி திருச்சபைக்காகவும் பேராயத்திற்காகவும் தேசத்திற்காகவும் உலகத்தின் சமாதானத்திற்காகவும் ஊக்கமாக ஜெபித்து வருகின்றார்கள். தேவன் பலத்த கிரியைகள் செய்து வருகிறார். ஆண்கள் ஐக்கிய சங்கம். நமது சபையின் 18வது ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய 3 தினங்கள் கன்வென்ஷன் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரதர் ஜேசிங் பெனட் அவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு
சாட்சியுடன் கூடிய ஆவிக்குரிய செய்திகள் அளித்து சபை மற்றும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஒவ்வொரு வாரம் புதன் இரவு ஆண்கள் கூடி ஜெபிப்பதுடன் எம்ஜிஆர் நகர் பகுதியில் பிரேயர் ரைட் செய்து ஜெபித்து வருகின்றார்கள். திருமணமான தம்பதிகளுக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக வேதாகம புத்தகம் வழங்கப்பட்டு வருகிறது. பெண்கள் ஐக்கிய சங்கம் சபையின் 20வது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழா இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கன்வென்ஷன் கூட்டத்தில் மிஸ்ஸஸ் ஜானட் ரெக்ஸ் அவர்கள் ஆவிக்குரிய செய்திகள் வழங்கினார்கள். அந்நாளில் லீதியால் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பில் ஆசீர்வாத தட்டு ஏலம் விடப்பட்டு அதன் மூலம் கிடைக்கப்பெற்ற ரூபாய் 50,000 தொகையை ஜார்க்கண்ட் ஐஎம்எம் பணித்தளத்திற்கென்று இருசக்கர வண்டி வாங்க கொடுக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி முதல் பெண்கள் கூடி கருத்தாய் ஜெபித்து வருகின்றனர். வாலிபர் ஐக்கிய சங்கம் வாலிபர் ஆண்டு விழா மற்றும் கன்வென்ஷன் கூட்டம் நவம்பர் மாதம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர் பிரதர் ஜான் சிலத்துறை கலந்து கொண்டு ஆவிக்குரிய செய்தி அளித்து வாலிபர்களை உற்சாகப்படுத்தினார்கள். நமது திருச்சபையின் பாலகர் குழு வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எல்லா விழா காலங்களிலும் ஞாயிறு ஆராதனைகளிலும் சிறப்பு பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. மிஸ்டர் ஜாஸ்பர் பொறுப்பேற்று நடத்தி வருகிறார்கள். மேலும் டாக்டர் லிவிங்ஸ்டன் மூலம் சபையை சார்ந்த பிள்ளைகளுக்கு சிறப்பு இசைப்பயிற்சி, கீபோர்டு, கிட்டார், வயலின் போன்ற இசைக்கருவிகளுக்கு 15க்கும் அதிகமானோர் பயின்று வருகிறார்கள். மேலும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் வேதாக வகுப்புகள் திருச்சபையில் போதகர் மூலம் நடைபெற்று வருகிறது. இதில் 12 பேர்கள் பயின்று வருகின்றார்கள். பெரும்பாலும் லீதியாட்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள். இதர நிகழ்வுகள். அறுப்பின் பண்டிகை இவ்வாண்டின் அறுப்பின் பண்டிகை அக்டோபர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 200க்கும் அதிகமான பொருட்களை சபை விசுவாசிகள் ஏல காணிக்கையாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் படைத்தும் உற்சாகமாய் ஏலமாக எடுத்து சபை மேலும் வளர உதவிய சபை விசுவாச குடும்பங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டும் 5 ஆசீர்வாத தட்டுகளை ஏலமிட்டு அவைகளை சபை வளர்ச்சிக்காகவும் மிஷனரி பணிகளுக்காகவும் பயன்படுத்தி வருகிறோம். ஓய்வுநாள் பள்ளி இவ்வாண்டும் சிறப்பாக நடைபெற்றது. 12 ஆசிரியர்களை கொண்டு 120 பிள்ளைகள் வேத அறிவு பெற்று ஓய்வுநாள் பள்ளி தேர்வுகளிலும் பேராய அளவில் நடத்தப்பட்ட ஓய்வுநாள் பள்ளி தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று சபைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஞாயிறு காலை ஆராதனையில் பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்லி தேவனை மையப்படுத்தி வருகின்றனர். கொரோனா வைரஸ் லாக்டவுன் காரணமாக இவ்வாண்டின் VBS ஆன்லைன் வீடியோ ஜூம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் டைரக்டர்ஸ் ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. இவ்வாண்டு ஐஎம்எம் விற்பனை விழாவில் நமது சபை விழா சார்பில் கிரேப் ஜூஸ், அல்வா, பிரெட் ஆம்லேட், அச்சு முறுக்கு, அடை பாயசம், மரவள்ளிக்கிழங்கு கட்லெட், இனிப்பு வடை, கம்பு புட்டு, கேழ்வரகு கூழ், பனைக்கிழங்கு வாட்டர் பாட்டில் மற்றும் பண உணவுப் பொருட்கள் வாலிபர், பெண்கள், ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக வைக்கப்பட்டு இதில் கிடைக்கப்பட்ட தொகை ஐஎம்எம் ஊழியத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பவனி டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு போதகர் பாடகர் குழுவிடம் ஐக்கிய சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இவ்வாண்டும் கிறிஸ்துமஸ் மரண விழா சிறப்பாக நடைபெற்றது. சபையின் தேவையுள்ளவர்களுக்கு புத்தாடைகள், ஓய்வு நாள் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும், குடும்ப அங்கத்தினர்களுக்கு குடும்ப பரிசும், வாக்குத்தத்த வசனமும், நாட்காட்டி கேலண்டர் வழங்கப்பட்டது. இவ்வாண்டு தபசுகால ஆராதனை அதிகாலை 5 மணிக்கு போதகரால் நடத்தப்பட்டு 100 பேருக்கு அதிகமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கொரோனா வைரஸ் லாக்டவுன் காரணத்தினால் தபசுகால ஆராதனை, குருத்தோலை பவனி, பெரியவள்ளி ஆராதனை, ஈஸ்டர் மற்றும் ராபோஜன ஆராதனைகளும் நடைபெற முடியவில்லை. ஆனாலும் இந்த லாக்டவுன் காரணத்தினால் சபை ஊழியம் தடைபெறவில்லை. தேவனின் பெரிதான கிருபையினாலும் சபை போதகர் முயற்சியினாலும் திருச்சபை மேல் உள்ள அன்பினாலும் மூப்பர்கள், டீக்கன்கள், ஐக்கிய சங்க உறுப்பினர்கள், பொறுப்பாளர்களை உற்சாகப்படுத்தி ஆராதனைகளை வீடியோ மூலமும் யூடியூப், வாட்ஸ்அப், வெபக்ஸ் மீட்டிங், ஆன்லைன் நேரடி ஒளிபரப்பு மூலமும் விசுவாசிகள் அனைவரும் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் ஞாயிறு மாலை ஆராதனைகள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் பங்கு பெற செய்து வீடியோ யூடியூப் மூலம் ஒளிபரப்பி வருகின்றோம். மாதம் 1 தேதியிலும் ஞாயிறு 8 மணி காலை வெபக்ஸ் மூலம் லைவ் வீடியோ ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது. அநேக குடும்பங்கள் பங்கு பெற்று பயனடைந்து வருகின்றனர். மேலும்
தினமும் கான்ஃபரன்ஸ் பிரேயர் கால், மொபைல் ஃபோன் மூலம் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களை ஜெப ஐக்கியத்தில் போதகர் பயன்படுத்தி வருகின்றார்கள். பலரை தேவன் ஜெப வீரர்களாய் மாற்றியிருக்கின்றார். இதற்கு மேலும் உதவியாக இருந்து வரும் மீடியா டீம், மியூசிக் டீம், கொயர், சவுண்ட் கண்ட்ரோல் மூப்பர்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. யங் கப்புள் இவர்களது 2வது ஆண்டு விழா 31/5/2020 அன்று அனுசரிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு இளம் தம்பதிகள் மூலம் 25,000 கொரோனா நிவாரண நிதியாக திருச்சபை குடும்பங்களுக்கு கொடுத்து உதவினர். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறுதோறும் காலை 11 மணிக்கு யங் கப்புள் ஐக்கிய ஜெப வேலை நடைபெறுகின்றது. நமது ஆலய தேவைகள் அனைத்தும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சபை விசுவாசிகளாக உங்கள் மூலம் எந்தவித குறைவுமின்றி நிறைவேற்றப்பட்டு வருகிறது. ஆலய இடப்பற்றாக்குறைக்காக ஊக்கமாக ஜெபிக்கவும். நமது ஆலய 27வது ஆண்டு விழாவை காணவும் கொண்டாடவும் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் திருச்சபை குடும்பங்களுக்கு சிறப்பு கிஃப்ட் ஏற்பாடு செய்து வழங்கிய போதகர் மூப்பர் குழுவை தேவன் ஆசீர்வதிப்பாராக. சபை போதகர் டாக்டர் எஸ். செல்வின் துரை ஐயா எல்லா விதத்திலும் உற்சாகப்படுத்தி ஆலோசனை கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கவும் வாழ்த்தவும் செய்த காரியங்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு திருச்சபை சார்பாகவும் குடும்பங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்கால செயல் திட்டங்கள்: 10 ஐஎம்எம் மிஷனரிகளை தாங்குவது, குடும்ப உறுப்பினர்கள் 300ஆக உயர்த்துவது, மாதம் ஒரு புதிய இல்ல திருச்சபை ஆரம்பிப்பது, மாதம் ஞானஸ்நான ஆராதனை நடத்துவது, கிளை திருச்சபைகளை உருவாக்குவது, 30 மால்டா பிள்ளைகளை தாங்குவது, யங் பார்ட்னர் பிளானில் குடும்பத்திற்கு ஒருவரை தாங்குவது, பணித்தளத்தை நேரில் சென்று காண்பது. நமது தந்தை பேராயரின் தரிசனத்தின்படியும் அவரது இலக்கை நோக்கி திருச்சபை மக்களாகிய நாங்களும் அவருடன் பேராயர்களுடனும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்று வாக்கு கொடுக்கிறோம். இப்படிக்கு சபை போதகர் மூப்பர் குழு, ECDUS தேவான் ஆலயம், எம்ஜிஆர் நகர். பேராயத்திற்கான ஜெபத்தை, சிறப்பு ஜெபத்தை நாம் எல்லாரும் இணைந்து ஏறெடுக்கலாம். தலை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரமபிதாவே, தேவரே தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திர ராஜா. சகல துதி ஸ்தோத்திரங்கள் பாத்திரராக இருக்கிற அன்பின் பரமலோக பிதாவே, நீர் எங்கள் மத்தியில் இம்மட்டும் அசைவாடி நம்முடைய கிருபைக்காய் நம்முடைய மகா தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திர ராஜா. தேவரீர் எழுந்திருக்கிற இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்தில் சமீபத்து வரும்போதெல்லாம் கர்த்தாவே உம்முடைய மகிமை எங்களிடத்துக்கு கர்த்தாவே இந்த இடத்திலிருந்து காணப்படுகிற மகா பெரிய தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை தந்த எங்கள் ஈசியை கர்த்தாவே நிர்வாகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் இந்த தகப்பனை சென்னை பேராயத்தின் கர்த்தாவே பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏ. மோகன் ஐயா மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்காக நான் செபிக்கிற ராஜா. தகப்பனை அவர்கள் குடும்பம் மூலமாக ராஜா, ஐயா மூலமாக ராஜா, இந்த மாதம் முழுவதும் தேவரீர் கர்த்தாவே நடத்த இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உடைய கருத்தில் கொடுக்கிற ராஜா. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உடைய கரம் இருக்கட்டும், உடைய தேவ மகிமை இருக்கட்டும். ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆவியானுடைய தொடுதலை ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. போக்கில வரத்திலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும்பா. இன்னும் கர்த்தாவே இந்த நேரத்திலும் கர்த்தாவே சென்னை பேராய கமிஷனரி ஏரியா சேர்மன் ஒவ்வொருவர்களுக்காகவும் போதகளுக்காகவும் அவர் தம் குடும்பத்தினருக்காகவும் கர்த்தாவே ஒவ்வொரு போதகளுக்காக ஆண்டவரே நம்மிடத்திலே பாதத்திலே நாங்கள் வருகிற ராஜா. தகப்பனே நாங்கள் கூறப்பட்ட கத்த ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய தயவு இம்மட்டும் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய காருண்யம் இருந்ததுக்காய் ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே நீ மோசே யோசுவாவோட இருந்தது போல ராஜா இம்மட்டும் கத்தாவே எங்கள் பெரியவர்களோடு நீங்க இருந்து கத்தாவே பாதுகாத்து ராஜா. அவளோட ஊழிய பாதையிலே மகா மேன்மையான காரியங்களை இந்த லாக்டவுன் பீரியட்ல செய்து வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டி வந்ததுக்காய் நன்றி ஐயா. தொடர்ந்து வரப்போற நாட்களின் தகப்பனே உம்முடைய வசனத்தை ராஜா ஆவியானவர் தாமே அவர்கள் மூலமா நாங்கள் கேட்டு கர்த்தாவே அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய பேராயத்தின் மூலமாய் நடைபெறுகிற அத்தனை ஊழியங்களில் தேவனுடைய கரம் அதிகமாய் இருக்கும்படியாய் கர்த்தாவே உடைய வல்ல ஆவியானுடைய கரங்களில நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமையா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே சென்னை பேராயத்துறையும் வாலிபத்துறைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமையா. துதிக்கிறோம் ராஜா. தகப்பனை நீ தெரிந்து கொண்ட அந்த வாலிப பிள்ளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம். அவர்கள் மத்தியிலே பணியாற்றி வருகிற இயக்க
இயக்குனர் அருள் மோகனையா அவர்களுக்காகவும், பொருளாளர் PJ ஷாஜி அவர்களுக்காகவும், 3 ஆலோசகர்களுக்காகவும், அவர்கள் மத்தியில் பணிபுரியும் 8 அங்கத்தினருக்காக ஸ்தோத்திரிக்க ராஜா. எங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்க ஏற்று பயன்படுத்துங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க ராஜா. கர்த்தாவே, எந்த பிள்ளைகளாக கர்த்தா வீணாய் கர்த்தா இந்த செல்போனுக்கு அடிமை ஆகாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க ராஜா. அதை அதிக நேரம் கர்த்தா நம்முடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்க. இந்த நேரத்தில் நீங்க பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய கருத்துல கொடுக்கிற ராஜா. தேவனே, எங்கள் சுதந்திரத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. கர்த்தாவே, நீர் உங்களை ஆசீர்வதிங்க ராஜா. கைவிடாமல் காத்து கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் மீண்டுமா நம்முடைய கருத்துல கொடுக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர் ராஜா. இந்த பிள்ளைகள் வாலிப நாட்களிலே கர்த்தர் உண்மை தெரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு அனுக்கிரக நீர் பாராட்ட போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வரப்போற நாட்களிலே எங்கள் இந்தியாவை கர்த்தாவே, இந்திய தேசத்தை கர்த்தாவே எங்கள் இயேசுவுக்கே சொந்தமாக்கத்தக்கதாய் எங்கள் வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே எழுந்து பிரகாசிக்க என் தேவன் அனுக்கிரகம் பாராட்ட போகிற நம்முடைய தயக்காய் ஸ்தோத்திரம். மீண்டுமாய் வாலிப துறைக்காய் ஸ்தோத்திரம், சண்டே கிளாஸ் துறைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே இந்தியாவிலே கர்த்தா அதிகமாய் பரவி கொண்டு இருக்கிற கொரோனாவுக்காக கூட ஜெபிக்கிறோமாப்பா. தகப்பன், இந்த கொடிய வைரஸிலிருந்து கர்த்தாவே எங்களை பாதுகாக்க நீர் வல்லவராக இருக்கப்படியால் நன்றியோடு ஸ்தோத்திர ராஜா. தகப்பனை எகிப்துக்கு வர பண்ணின ஒரு துரோகத்தை உங்களுக்கு வர பண்ணேன் என்று சொன்னீரப்பா. இந்த வாதியை விளக்க நீர் வல்லவராக இருக்கிறாரப்பா. ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எங்கள் நிலைக்கால்களிலே பூசிக்கிறோம். வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால ராஜா கர்த்தாவே, இந்த பொல்லாத கிரியைகளை நாங்கள் அழித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இம்மட்டும் பாதுகாத்ததுக்காய் நன்றி ஐயா. தொடர்ந்து வர நாட்களிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களை பாதுகாத்தலும் வழிநடத்தலும் நசனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆண்டவர் கடந்த 27 ஆண்டுகளாக நம்முடைய திருச்சபையின் ஆண்டுகளில் நமக்கு போதுமானவராக இருந்தார். தாயின் கற்பத்திலே உருவாக்கும் முன்னே உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த அருமையான ஆண்டு விழாவின் இந்த சிறப்பு ஆராதனை வேளையிலே கர்த்தர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நம் ஒவ்வொருவரோடு தனிப்பட்ட விதத்திலே அவர் பேச விரும்புகின்றார். ஹalleluya. அவருடைய ஆலயத்தின் நன்மை எவ்வளவு பெரியது. Glory to God. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஓ, அற்பமான இந்த ஆரம்பத்தின் நாளை யாரால் அசட்டை பண்ணக்கூடும்? யாராலும் அதை அசட்டை பண்ண இயலாது. ஹalleluya. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவா என்று திருமறை கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக நிற்கின்ற எப்பேற்பட்ட சவால்களாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்மை அழைத்தவர் ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர், நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறவர் ஆண்டவர், நம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதோ அவனுடைய கரங்களே இந்த காரியத்தை ஆரம்பித்தது, அவனுடைய கரங்களே இதை நிறைவு செய்யும் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். இதுவே அந்த ரகசியம். எல்லாரும் இந்த நல்ல வேளையிலே கடந்த நாட்கிழமை பாதுகாத்து வழிநடத்தின ஆண்டவர் விசேஷமாய் இந்த புதிய அருமையான திருச்சபையின் ஆண்டிலே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தர இருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து கொஞ்ச நேரம் நம் ஆண்டவரை மகிமையை படுத்தலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பாடலை சில பல்லவிகளை பாடி கர்த்தரை நாம் உயர்த்தலாம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். ஹalleluya. Thank you master. Amen. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஆமென். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லு. நன்றி தகப்பனே, நன்மை செய்வீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்வீரே. ஜீவன் தந்து அன்பு பாவ கழுவிட கழுவிட்டீர்.
ஜீவன் தந்து நீர் வழங்கும் துதி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ தெரிந்து கொண்டு உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆமென். சிறந்த முறையிலே குரலேற்றோம், சிலுவை ரத்தம் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் பார்த்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருளின் அதிகாரத்தை எல்லாம் அவர் அகற்றிவிட்டார். ஆமென். கண்களை தந்தீரையா பாடு. ஆமென். பாடு உணர்வுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடு கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹalleluya. ஹalleluya. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்கு சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். ஆமென். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொந்தாக வைத்துக் கொண்டீர். சகல ஜனங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொன்னீர். நன்றி அப்பா. உங்களுடைய சொந்த சம்பத்தாக வைத்திருக்கிறீர் சொன்னீர். நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நன்மை செய்தீரே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயத்தின் பேராயரை அவர்கள் மூலமாக இந்த ஆண்டு விழா சிறப்பு செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். ஜெபசிந்தையோடு நாம் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் எல்லாருடைய சார்பிலே இந்த தியான வேளைக்கு நம்முடைய அன்பிற்கு மரியாதைக்குரிய சென்னை பேராயர் டாக்டர் ஏ மோகன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று இந்த தியான வேளை நமக்கு நடத்தி தர ஜெபிக்க அன்பாக அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்திய சுவிசேஷ திருச்சபை தூய ஸ்தேவான் ஆலயம் எம்ஜிஆர் நகர் திருச்சபையின் ஸ்தல போதகர் ரெவரண்ட் டாக்டர் செல்விந்துரை அவர்களையும் சபையினுடைய மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் விசுவாசிகளையும் அனைத்து ஊழிய துறைகளின் பொறுப்பாளர்களையும் ஆண்டவருடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் நமது தந்தை பேராயர், பிரதம பேராயர், பேராய கம்சரிகள் மற்றும் பேராயத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த 27வது ஆண்டு விழாவை நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே உங்களோடு கூட நான் இந்த காணொளி ஆராதனையின் மூலமாக சந்திக்கவும், உங்களோடு கூட கடவுளுடைய
செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை அருளிய உங்களுடைய ஸ்தல போதகர், என்னுடைய அருமையான அன்பு நண்பர் ரெவரண்ட் டாக்டர் செபின் துரை அவர்களையும் ஆண்டவர் நாமத்தில் நான் பாராட்டுகிறேன். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இவ்வளவாய் நம்முடைய சபைகளை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இந்தியா முழுவதும் நம்முடைய சபைகள் பரவி இருக்கிறது. ஒருவேளை நாம் வழக்கம் போல செய்து வருகின்ற ஊழியங்கள் தடைபட்டாலும், ஆராதனைகளை நாம் நடத்த முடியாவிட்டாலும், காணொலி மூலமாக மக்களை ஒருவர் நாம் சந்திக்கவும், அவர்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கவும் கர்த்தர் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து உங்களை இந்த வசனத்தின் அடிப்படையிலே வாழ்த்த விரும்புகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும், ஊழியங்களிலும், குடும்பங்களிலும், உங்களுடைய முயற்சிகளிலும் காணப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய திருச்சபை அருமையான ஒரு திருச்சபை. நம்முடைய பேராலயத்திலே மிகவும் முக்கியமான சபையாக கருதப்படுகிறது. உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி, இவைகளையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஆண்டவருடைய பணியிலும் ஆண்டவருடைய காரியங்களிலும் அதிகமாக ஈடுபாடு கொள்ளுகின்ற ஒரு நல்ல வைராக்கியமான சபையாக இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஈசிஐ மாம்பலம் திருச்சபையின் கிளை சபையாக எம்ஜிஆர் நகரிலே ஒரு வீட்டிலே 1993வது ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு வளர்ந்து பெருகி 1999ஆம் ஆண்டு இடம் வாங்கி இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி இன்றைக்கு 27வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுடைய திருச்சபையிலே ரெவரண்ட் பொன்முடி, போதகர் கிங்ஸ்லி, ரெவரண்ட் பால் தினகரன், ரெவரண்ட் நைன்சன் சுவாமி கிங், காலம் சென்ற கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிற ரெவரண்ட் பால்ராஜ், ரெவரண்ட் தேவசகாயம், அவர்களெல்லாம் சிறப்பான ஊழியங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய திருச்சபை வரலாறு கூறுகிறது. இப்போதும் கடந்த 4 ஆண்டுகளாக ரெவரண்ட் டாக்டர் செபின் துரை அவர்கள் சிறப்பான ஊழியத்தை செய்து அவர்கள் தனி கவனத்தை எல்லா ஊழியத்துறைகளிலும் அவர்கள் செலுத்தி ஊழியங்களை வளர்வதை காணவும் அதற்கு அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பதை குறித்தும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய திருச்சபையில் உங்களுடைய அருமையான யூத் ஃபெலோஷிப் அந்த ஆராதனையிலே நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து கலந்திருக்கிறேன். உங்களுடைய உற்சாகத்தை நான் பார்த்தேன். நீங்கள் நவீன காலத்து திருச்சபை மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய சபை ஒரு எலக்ட்ரானிக் சர்ச்சாக இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு நான் சொல்லி போனேன். அந்த வார்த்தை இன்றைக்கும் எனக்கு பசுமரத்தாணி போல இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கிளை சபையை நிறுவுவதிலும் ஊழியர்களை தாங்குவதிலும் அதிக உற்சாகம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஈசிஐ கீழ்கரணை என்கின்ற இடத்திலே உங்களுடைய கிளை சபையை நீங்கள் ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். சீக்கிரமாக அந்த இடத்திலே ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், முயற்சி எடுக்கிறீர்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றும் உங்களுடைய அனைத்து ஊழியர் துறைகளும் சிறப்பான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐஎம்எம் ஊழியங்களிலே நீங்கள் மிகவும் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நல்ல வாலிப கூட்டத்தை, ஐக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். தாளந்து படைத்த வாலிபர்கள் உங்களுக்கு உண்டு. சண்டே ஸ்கூல் ஆனாலும் சரி, அங்கு லீதியாட் பெண்கள் ஐக்கியமானாலும் சரி,
ஜெபத்துறையானாலும் சரி, எல்லா துறையிலும் சபை போதகரும் மூப்பர்களும் மற்றும் அனைத்து மக்களும் அதில் முழு இருதயத்தோடு கூட நீங்கள் ஒன்றுபட்டு ஈடுபட்டு உழைத்து ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகத்தக்கதாக கர்த்தர் அவருடைய வாக்கின்படி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆவியானவர் மூலமாக, அவருடைய ஞானத்தின் மூலமாக நம்மை நடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்டவருடைய செய்திக்குள்ளே நாம் இப்போது கடந்து செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ரோமர் 1:13 முதல் 17 வரை நாம் திருமறை பாடமாக வாசிக்க கேட்டோம். இதில் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து அவர் தன்னுடைய ஊழியத்திலே அதை பிரகடனப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அவருக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எப்படியாக இருந்தது, அதை அவர் எப்படி பார்த்தார் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்து அவர் ஒரு நாள் வெட்கப்பட்டது இல்லை. இன்றைக்கு நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை அது ஒரு சுவிசேஷ திருச்சபையாக, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு திருச்சபையாக, பகிர்ந்து கொடுக்கிற ஒரு திருச்சபையாக அந்த சுவிசேஷத்தை நாம் வாழ்ந்து காட்டுகிறதுனால் இந்தியா முழுவதும் நம்முடைய சபைகள் வளர்ந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்காது என்று நான் கருத்துக்களை விசுவாசிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். I am not ashamed of the gospel. இந்த சுவிசேஷம் அவருக்கு ஒரு மகிமையான சுவிசேஷமாக இருந்ததாக பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு கூட என்னுடைய செய்தியினுடைய தலைப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தலைப்பு மகிமையான சுவிசேஷம், the glorious gospel. ஆண்டவருடைய இந்த மகிமையான சுவிசேஷம் என்கின்ற இந்த பதமானது புதிய ஏற்பாட்டில் 2 முறை முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த மகிமையான சுவிசேஷத்தை குறித்து அவர் பேசுகிறார். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று அவர் சொல்கிறார். இந்த சுவிசேஷம் மகிமையான சுவிசேஷம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கும் 11வது வசனத்திலே அவர் சொல்லும்போது நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் என்று சொல்கின்றார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு மக்களுக்கு சொல்லுகின்ற பகிர்ந்து கொடுக்கிற சுவிசேஷம் சாதாரண சுவிசேஷம் அல்ல, ரொம்ப மலிவான சுவிசேஷம் அல்ல. ஆண்டவருடைய மகிமையான சுவிசேஷம். இந்த மகிமையான சுவிசேஷத்தை குறித்து பவுல் வைராக்கியமுடையவராக இருந்தார். அவர் அதை குறித்து சொல்லும்போது நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று ஆணித்தரமாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் என்று சொல்லும்போது இன்றைக்கு இந்த சுவிசேஷம் நம்முடைய சபையிலே அநேக நேரங்களிலே அது தொலைக்கப்பட்ட ஒரு சுவிசேஷமாகத்தான் காணப்படுகிறது. ஒரு காலத்தில் அந்த சுவிசேஷத்தை நாம் நம்பினோம், விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார், பெருக செய்தார். இன்றைக்கு அநேக சபைகள் இந்த சுவிசேஷத்தை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷம்
கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவிசேஷமாக, அது கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சுவிசேஷமாக, எங்கோ ஏதோ ஒரு இடத்துல காணக்கூடாத ஒரு இன்விசிபிள் காஸ்பலாக, மறைவான ஒரு சுவிசேஷமாக மாறிவிட்டது, மறைந்து விட்டது. ஆனால் பவுல் சொல்கிறார், அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் வெட்கப்படவில்லை. ஏன் அவர் வெட்கப்படவில்லை? Why Paul is not ashamed of the gospel? பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து ஏன் வெட்கப்படாமல் இருந்தார் என்று சொன்னால், அதுக்கு சில காரணங்கள் உண்டு. முதலாவதாக நாம் பார்க்கும்போது, அவர் ஏன் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு துவக்கம் அவருக்கு அது தெளிவாக இருந்தது. The origin of the gospel, இந்த சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் எங்கிருந்து வந்தது, சுவிசேஷத்தின் துவக்கம் இது எங்கு ஆரம்பிக்கப்பட்டது, எங்கிருந்து வந்தது என்று சொல்லி பார்த்தால், இது தேவனுடைய சுவிசேஷம், the gospel of God, தேவனுடைய சுவிசேஷம் என்று அவர் சொல்கிறார். ரோமர் 1:1 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று தன்னை அழைக்கிறார். அப்போ இந்த சுவிசேஷம் என்பது தேவனிடத்திலிருந்து வந்தது. The origin of the gospel is divine. ஆண்டவருடைய சுவிசேஷமானது ஒரு தெய்வீகமானது. நாம் பெற்றிருக்கிற சுவிசேஷம் அது தெய்வீகம் நிறைந்த ஒரு சுவிசேஷம், கர்த்தரிடத்தில் வந்த ஒரு சுவிசேஷம். எனவே பவுல் அந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் அறிவிக்கின்ற சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து தான் அந்த சுவிசேஷம், வேற எதுவும் சுவிசேஷம் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பால் பட்டு அவரை தாண்டி எந்த நற்செய்தியையும் சுவிசேஷத்தையும் நாம் நினைத்து பார்க்க முடியாது. அவரே நம்முடைய சுவிசேஷமாக இருக்கிறார். அப்ப இந்த சுவிசேஷத்தினுடைய குணாதிசயம் என்ன? முதலாவதாக, இது ஒரு பரிபூரணமான சுவிசேஷம். இட் இஸ் a perfect gospel. இதுல எந்த விதமான அப்பழுக்கு இல்லை, எந்த விதமான குறைபாடு கிடையாது. இது பரிபூரணமான சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் எதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது தன்னில் தானே பரிபூரண தன்மை உடையது. இட் இஸ் a perfect gospel. அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷம் ஒரு சுத்தமான சுவிசேஷம். இட் இஸ் a pure gospel. இது மிகவும் பரிசுத்தமான ஒரு சுவிசேஷம். ஏனென்றால் இது தெய்வீக தன்மை உடையது. இது எங்கிருந்து வந்தது? கடவுளிடத்தில் இருந்து வந்திருக்கிறது, தேவனிடத்தில் வந்திருக்கிறது. அவரே நமக்கு சுவிசேஷமாக இருக்கிறபடியால் நான் பரிசுத்த என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப அவரிடத்திலிருந்து வருகிற அனைத்தும் பரிசுத்தமாகத்தான் இருக்கும். So it is a pure gospel. அதுல எந்த விதமான அசுத்தங்களோ அசுசிகளோ எந்த குறைபாடுகளோ அங்கு கிடையாது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, இட் இஸ் a powerful gospel. இது வல்லமை நிறைந்த ஒரு சுவிசேஷம். மனிதனை ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய சக்தி உடையது, மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது, மனிதனை அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அங்கு வல்லமை படைத்தது. ஆகவே தான் இதை நாம் வல்லமை நிறைந்த ஒரு சுவிசேஷம். It is a powerful gospel unto our salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வல்லமையான ஒரு சுவிசேஷம். மேலும் நாம் பார்க்கிறோம், it is a protected gospel. இது பாதுகாக்கப்பட்ட சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அழிப்பதற்காக அநேகர் பிரயாசப்பட்டார்கள். இந்த சுவிசேஷம் பரவக்கூடாது என்று தடுப்பதற்கு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணினார்கள். பல தேசங்களிலே பெரிய தலைவர்கள் எல்லாம் எழுப்பினார்கள். ஆனால் சுவிசேஷத்தை யாரும் மறைக்க முடியவில்லை, அதை அறிவிப்பதை தடுக்க முடியவில்லை.
ஏனென்றால் இந்த சுவிசேஷம் அது பாதுகாக்கப்பட்ட சுவிசேஷம். கர்த்தரே தன்னுடைய நற்செய்தியை பாதுகாத்து அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அது கம்யூனிசம், பொது உடைமை கொள்கை சீனாவிலே தோன்றிய அந்த காலத்திலே 1946ஆம் ஆண்டிலிருந்து 1976ஆம் ஆண்டு வரைக்கும் மாசேதுங் என்கின்ற கம்யூனிச தலைவர் தன்னுடைய ஆட்சியை அவர் நிறுவி கம்யூனிச கொள்கையை, பொது உடைமை கொள்கையை அவர் ஸ்தாபித்த போது இந்த காலகட்டங்களிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். மிஷினரிகள் சீனாவுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நாட்களிலே மிஷினரிகள் வரக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது, கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கிறிஸ்தவர்களை அந்த மாசேதுங் அரசாங்கம் என்ன செய்தது, சிதறடித்தார்கள் என்று சரித்திரத்தில் பார்க்கின்றோம். இவர்கள் சுவிசேஷ பணியை செய்ய விடக்கூடாது என்று சொல்லி அவர்களை சிதறடித்தார்கள். கம்யூன்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் கூட்டம் அங்கு இருந்தது. அந்த கூட்டங்களிலே இவர்களை சிதறடித்து தங்க வைத்து விட்டார்கள். ஒரே கூட்டமாக கிறிஸ்தவர்கள் தங்கக்கூடாது என்று அந்த நோக்கத்தோடு கூட அந்த அரசாங்கம் என்ன செய்தது, அவர்களை அங்கு ஒவ்வொரு இடத்திலிருந்து பல இடங்களுக்கு மாறுதல் செய்தார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது 50 லட்சம் கிறிஸ்தவர்களாக இருந்த அந்த சீன தேசம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு 5 கோடி மக்கள், கிறிஸ்தவ மக்கள் நிறைந்த ஒரு தேசமாக மாறிவிட்டது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கு பரவி சென்ற மக்கள், சிதறி சென்ற மக்கள், சுவிசேஷ பணியை செய்த மக்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய மற்றவர்களோடு கூட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டதினாலே இந்த பெரிய வளர்ச்சியை அந்த சீன தேசம் கண்டது என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். 50 லட்சம் மக்கள் 5 கோடி கிறிஸ்தவ மக்களாக மாறினார்கள். 50 லட்சம் கிறிஸ்தவர்கள் 5 கோடி கிறிஸ்தவர்களாக மாறின ஒரு பெரிய காரியம். அப்போ அந்த சிதறடிக்கப்பட்ட மக்கள் என்ன சொன்னார்கள், எங்களை மாறுதல் செய்து இந்த மாசேதுங் அரசாங்கம் அங்கும் இங்குமாக அனுப்பினது அது நன்மைக்கு தான். இந்த அரசாங்கம் எங்களை மிஷனரிகளாக அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சுவிசேஷம் அது ஒரு பரிபூர்ணமான சுவிசேஷம், அது பரிசுத்தமான ஒரு சுவிசேஷம், அது வல்லமையான பராக்கிரம் நிறைந்த ஒரு சுவிசேஷம், பாதுகாக்கப்பட்ட அது ஒரு பர்ஃபெக்ட் காஸ்பல், அது ப்ரொடெக்டட் காஸ்பல் என்று நாம் பார்க்கின்றோம். பியோர் காஸ்பல் என்று பார்க்கிறோம், பவர்ஃபுல் காஸ்பல் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து பவுல் அவர் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம், துவக்கம் கடவுளாகவே இருந்தார். So the origin of the gospel is divine. ஆகவே தான் அவர் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் ஏன் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், the operation of the gospel is dynamic. சுவிசேஷத்தின் இயக்கம், இந்த சுவிசேஷத்தினுடைய இயக்கத்தை பார்க்கிறோம். ஆபரேஷன், ஃபங்க்ஷன், அதனுடைய செயல்பாடு எப்படியாக இருந்தது என்று சொல்லி பார்த்தால், யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அது எப்படியாக இருந்தது, தேவ பலனாய் இருந்தது என்று நாம் இந்த பகுதியில் வாசிக்கின்றோம். 16வது வசனத்திலே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், for everyone who believes, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷம் ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. அதுதான் சுவிசேஷத்தினுடைய இயக்கம், அந்த அதனுடைய செயல்பாடு. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவிசேஷம் அதில் வல்லமை நிறைந்ததாக காணப்படுகிறோம். So the operation of the gospel is dynamic. ஏனென்றால் அந்த சுவிசேஷத்தை கேட்கும் போது
நம்முடைய பாவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். It is powerful to reveal our sin. நம்முடைய பாவங்கள் வெளிப்படுவதற்கு அந்த சுவிசேஷம் வழிகாட்டியாக அமைந்தது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை கேட்டபோது நாம் பாவ உணர்வடைந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாக மாறினோம் இல்லையா? இன்றைக்கும் அதே செயல்பாட்டை ஆண்டவருடைய சுவிசேஷம் செய்து கொண்டிருக்கிறது. பாவங்களை வெளிப்படுத்துகிறது. It is dynamic to reveal our sins. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சுவிசேஷம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் நம்முடைய பாவங்களை கழுவி கொள்வதற்கு இந்த சுவிசேஷம் அது உகந்ததாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் இரத்தம், the dynamic of the Christ blood to remove our sin. நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை அது முற்றிலுமாக அகற்றி விடுகிறதாக காணப்படுகிறது. இந்த சுவிசேஷம் ஆண்டவருடைய அந்த பாடு, மரணம், அவருடைய சிந்திய இரத்தம் இந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவருடைய கிருபையை பெற்று பாவத்தை நாம் மேற்கொள்ள, அதை எதிர்த்து மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இட் இஸ் டைனமிக் டு ரெசிஸ்ட் சின். ஆண்டவருடைய சுவிசேஷம் பாவத்தை மேற்கொள்ள, எதிர்க்க, ஜெயம் கொள்ள அவருடைய கிருபையை கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து பவுல் சொல்கிறார், நான் வெட்கப்படேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட பாவியாக இருந்தால் அவனையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரட்சித்து விடுகிறார். ஜான் நியூட்டன் என்கின்ற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் கேட்டிருப்போம். அவர் எழுதின அருமையான பாடல் ஒன்று உண்டு, அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான கிருபை. அந்த ஜான் நியூட்டன் ஒரு கொடுமையான மனிதனாக வாழ்ந்தார். பாவ வழியிலே சிக்குண்டு நம்பிக்கையற்றவனாக இருந்த நேரத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷ ஒளி அவரை தொட்டது. ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் தன்னை அர்ப்பணித்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு ஆங்கிலிக்கன் பாஸ்டராக இங்கிலாந்தில் அவர் மாறினார். அவர் எழுதின அநேக பாடல்களிலே இந்த ஆச்சரியமான கிருபை, அதிசயமான கிருபை, அமேசிங் கிரேஸ் என்கின்ற பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். இன்றைக்கும் எத்தனையோ பேருக்கு அந்த பாடல் ஆசீர்வாதத்தை, நம்பிக்கையை அது கொடுக்கிற ஒரு பாடலாக அமைகிறது. ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவியையும் அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக தன்வயமாக கொண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆண்டவர் இந்த நல்ல வாய்ப்பை அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. வில்லியம் பூத் என்கின்ற தேவனுடைய மனிதர் சால்வேஷன் ஆர்மி, இரட்சணிய சேனை என்கின்ற ஊழியத்தை ஆரம்பித்தவர். அவர் சொல்கிறார், இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய மகா பிரதான எதிரி என்னவென்று சொன்னால், அவர் சொல்கிறார், ரிலிஜன் வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு சமயம், கிறிஸ்டியானிட்டி வித்தவுட் கிரைஸ்ட், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம், forgiveness without repentance, மனம் திரும்புதல் இல்லாத மன்னிப்பு, salvation without regeneration, மறுபிறப்பு இல்லாத ரட்சிப்பு, heaven without hell என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு கொள்கையுடைய மக்களாக அநேகர் இருக்கிறார்கள். அதைத்தான் அந்த வில்லியம் பூத் என்கின்ற தேவனுடைய மனிதன் அவர் சொல்கிறார், அது நரகமில்லாத ஒரு பரலோகத்தை மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் நம்முடைய எதிரியாக இருக்கிறது என்று சொல்லி வில்லியம் பூத் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தின் துவக்கத்தை பார்த்தோம், the origin of the gospel. இரண்டாவது the operation of the gospel, சுவிசேஷத்தினுடைய இயக்கத்தை நாம் பார்த்தோம், அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று. மூன்றாவதாக கடைசியாக
இந்த சுவிசேஷத்தினுடைய தாக்கம், தி அவுட்கம் ஆஃப் த காஸ்பல், இந்த சுவிசேஷத்தினுடைய தாக்கம், விளைவு எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இது விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கிறது? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. It is a power of God unto salvation. ரட்சிப்புக்கென்று இது தேவ வல்லமையாக, தேவ பலனாய் இருக்கிறது. இதுதான் சுவிசேஷத்தினுடைய ஒரு தாக்கம், ஒரு விளைவு, ஒரு அவுட்கம், ரிசல்ட். So the outcome of the gospel is desirable. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவிசேஷம் நம்மை ரட்சித்து பரலோகத்தின் மக்களாக மாற்றுகிறது. ஆண்டவருடைய சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே எந்த சூழ்நிலையில வருகிறோம்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு வருகிறோம். அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அழுத்தத்தில் நாம் உந்தப்படுகிறோம். கர்த்தர் அப்படித்தான் நம்மை நடத்துகிறார். ஆகவே நம்முடைய கடந்த கால பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். நம்முடைய நிகழ்கால பாவங்களை ஆண்டவர் அவர் மன்னித்து அவருடைய பலத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாகுதலுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். தேவனுடைய இந்த சுவிசேஷம் நமக்கு வைத்திருந்த அந்த பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நம்மை ஆக்கிரை தீர்ப்பிலிருந்து விடுதலை செய்து அவர் ஆசீர்வாதமாக நம்மை மாற்றி விடுகிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். இந்த மகிமையான இந்த சுவிசேஷம் நம்மை அங்கு அப்படித்தான் வழி நடத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் நமக்கு கிடைத்தது போல மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். இதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை இந்த நாளிலே எடுத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? பிஜி ஐலண்ட் என்கின்ற அந்த தீவில் கிறிஸ்தவர்கள் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின அந்த காலகட்டம் உண்டு. நற்செய்தியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய மிஷினரிகள் சென்று பிஜி ஐலண்ட் என்கின்ற அந்த தீவிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி மக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தார்கள். ஒருமுறை கடவுளை அறியாத ஒரு மனிதன் அந்த தீவினுடைய தலைவரை பார்த்து சொன்னான், நீங்கள் ஏன் மிஷினரிகளை இன்னும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் அவர்கள் வந்து வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து மக்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ளே அவர்கள் கொண்டு வருவதற்கு அனுமதிக்கிறீர்கள்? அதையெல்லாம் அனுமதிக்காதீர்கள், அது நல்லது இல்லை என்று சொல்லும்போது அந்த கூட்டத்தினுடைய தலைவர் சொன்னான், ஐயா உங்களுக்கு தெரியாது, அங்கே பாருங்க, அங்கே ஒரு தூண் இருக்கு பாருங்க, ஒரு கல் இருக்கு பாருங்க, அது பக்கத்தில் பாருங்க, அங்கே ஒரு பெரிய குட்டுவம் மாதிரி சட்டி மாதிரி ஒன்று இருக்கிறது, இந்த ரெண்டையும் கவனிச்சிங்களான்னு சொல்லி கேட்டான். ஆமாம் நான் பார்க்குறேன், அந்த கல் இருக்கிற ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக யாரெல்லாம் இங்கே வந்தாங்களோ அவங்களையெல்லாம் நாங்கள் பிடிச்சி அந்த கல்லில் தான் அவங்கள மோதி அடித்து அந்த குட்டுவத்தில் அவர்களை போட்டு நாங்கள் அவர்களை சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். ஆனால் இந்த சுவிசேஷம் வந்ததினால் இன்றைக்கு நாங்கள் மனிதர்களாக மாறிவிட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறிவிட்டோம். அந்த சுவிசேஷம் மட்டும் எங்களுக்கு வராமல் இருந்திருந்தால் எங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய உணவாக மாறியிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி அந்த தீவினுடைய தலைவர் அவருக்கு சொன்னாராம். இதுதான் சுவிசேஷம், மாற்றத்தை கொண்டு வருகிறது, மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பணத்தை கொடுத்து மக்களை மாற்ற முடியாது, எந்த கொள்கையும் மனிதர்களை மாற்ற முடியாது, எந்த பெரிய சக்திகளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மனிதர்களை மாற்ற முடியாது. சுவிசேஷம் மட்டுமே ஒரு நம்பிக்கையை கொடுத்து மக்களை மாற்றி பரலோகத்துக்கென்று அவளை வழிநடத்த முடியும். ஏனென்றால் இந்த சுவிசேஷம் மகிமையான ஒரு சுவிசேஷம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நாம் பெற்ற இந்த சுவிசேஷத்தை
மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். ஏதோ நம்முடைய சபைகள், கிளை சபைகளை ஸ்தாபித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பெரிய ஒரு தரிசனம், இந்த காட்சியின்படி 1,00,000 திருச்சபைகளை நாம் காணக்கூடிய அந்த லட்சிய பயணத்தில் முன்னேறி செல்ல ஆண்டவருக்கு நம்ம இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். மகிமையான இந்த சுவிசேஷம், ஏன் பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார் என்று சொன்னார்? முதலாவதாக சுவிசேஷத்தின் துவக்கம், the origin of the gospel. The origin of the gospel is divine. இரண்டாவது சுவிசேஷத்தின் இயக்கம், the operation of the gospel is dynamic. மூன்றாவது சுவிசேஷத்தின் தாக்கம், the outcome of the gospel is desirable. ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிமையான சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்ம எல்லாரையும் தொடர்ந்து ஆட்கொண்டு அநேக சபைகளிலே மறக்கப்பட்ட இந்த சுவிசேஷம், மறைந்திருக்கிற சுவிசேஷம் அங்கு வெளியாக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த சுவிசேஷம் மாறிடும். நாமும் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாத மக்களாக இருந்திட ஆண்டவர் நமக்கு எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவாராக. ஆமென். ஆண்டவருடைய திருவார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் அவர் பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் மிகவும் விசேஷித்த தன்மை வாய்ந்தது. அவருடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவர் மகிமைப்படுத்தி தமது நாமத்தை நம்மூலமாய் மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய பேர். எங்கள் அன்புள்ள நேச பிதாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தாழ்வில் நினைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷமாக அற்பமான ஆரம்பத்தின் நாளை யாரால் அசட்டை பண்ண முடியும்? 1993ஆம் ஆண்டிலே எளிமையான முறையிலே ஆண்டவரே தகப்பனை ஆரம்பிக்கப்பட்டு இந்த நாளிலே இந்த பகுதியிலே நிலத்தை வாங்கி இங்கு மகிமையான முறையிலே ஆலயம் ஆண்டவரை மறுபடியும் கட்டி எழுப்பப்பட்டு இந்நாளில் நாங்கள் இருக்கின்றபடி ஒரு மகிமையான தோற்றத்தோடு கூடி ஆராதிக்க வாய்ப்பினை தந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையிலே தகப்பனே மூப்பர்களாக ஊழியம் செய்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போதவர்களாக ஊழியம் செய்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாச பெருமக்களாக இருந்து ஆண்டவரே ஊழியத்தின் பங்களிப்பை போதவர்களோடு மூப்பர்களோடு இணைந்து செய்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு அதை ஆசீர்வதித்திட நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவரே, விசேஷமாக இந்த புதிய ஆண்டவரே ஊழிய ஆண்டுக்குள், திருச்சபையின் ஆண்டுக்குள் பிரவேசிக்க இருக்கின்ற வேளையில் உமது சமூகம், உமது தயவு, உமது மகிமை எங்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும். திருச்சபையின் மூலமாய் நடைபெற்ற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஞாயிறு பள்ளி ஊழியங்கள், பாடகர் குழுவினர்கள், வாலிபர் இலக்கிய சங்க ஊழியம், இளம் தம்பதியினருடைய ஊழியங்கள், லீதியாள் பெண்கள் இலக்கிய சங்க ஊழியம், ஆண்கள் இலக்கிய சங்க ஊழியம், இன்னும் ஒவ்வொரு டீக்கன்கள், மூப்பர்கள், தகப்பனே செல் குரூப் ஊழியம், வேத பாட வகுப்பு ஊழியம், எல்லாவற்றிலும் உமது திருநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, திருச்சபையின் தலைவராக பிரசன்னராக இந்நாள் வரை நீர் கூட இருந்து வழிநடத்தினீரே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் நீர் கூட இருந்து நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதி. அரசாங்கத்திலும் தனியார் துறை வேலை செய்பவர்கள், சொந்த தொழில் செய்பவர்கள், கூலி வேலை செய்து தங்களுடைய பிழைப்பை நடத்துகின்றவர்கள், ஓய்வு பெற்று தங்களுடைய கடமைகளையும் ஊழியங்களையும் செய்கிறவர்கள், இப்படி பல்வேறு விதமான தொழில் முயற்சிகளை செய்கின்ற பிள்ளைகள் யாவருக்கு இறங்க வாலிப தம்பி தங்கைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பேற்று வழிநடத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக நோக்கி பார்ப்பவர்கள், பேறுகால நிலைமையில் இருக்கின்ற சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். எங்களுடைய அருமையான பிள்ளைகளிலே படிப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் காரியத்தை நிமித்தம் உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலிருந்து இந்த பிரயாசங்களை படுகின்ற பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். மறுபடியும் எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தந்தை பேராயர் அவர்கள், பிரதம பேராயர், சென்னை பேராயர் அடியவர்களுடைய காட்சிகள், தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சி மணவாட்டி திருச்சபையாக ஆண்டவரே வளரட்டும். பேராய கமிஷரிகள், எல்லா போதகர்கள், விசுவாசிகளுக்காக மட்டுமல்ல தகப்பனே, எங்களுடைய உள்நாட்டு வெளிநாட்டு ஊழிய பங்காளர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசியனுடைய சார்ந்த ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. மிஷனரி ஊழியங்கள், இறையல் கல்வி பணிகள், நிருப ஊழியங்கள், ஒவ்வொரு இலாக்காவின் ஆண்டவரே ஊழியங்கள் எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்படும் கர்த்தாவே. ஆங்காங்கே ஆண்டவரே ஆராதனை நடைபெற்று பல்வேறு சூழ்நிலையிலே உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்லா திருச்சபையின் தலைவர்கள், விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும்.
சென்னை பட்டணத்திலும் தமிழகத்திலும் இந்திய தேசத்தில் உள்ள பக்தர்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்கு நல்ல கிருபைகளையும் ஞானத்தையும் தந்தரலை ஜெபிக்கிறோம். இந்த சிக்கலான சூழ்நிலையிலே அவர்கள் தீர்மானம் இருக்கின்ற வேளையிலே தயவாக பரிசுத்த ஆவியானவர்கள் ஏற்ற ஞானத்தையும் கிருபைகளையும் வல்லனை தாரும். மிஷினரி ஊழியங்கள் மென்மேலும் வளரட்டும் கர்த்தாவே. அப்பா அந்த காலநிலை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். மறுபடியும் இந்த அருமையான ஆண்டு விழா நிறைவு ஸ்தோத்திர வைபவத்திலே உமது பிரசன்னம் இருந்ததற்காக நன்றி சொல்கிறோம். எம் திருச்சபின் பிள்ளைகள் உமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பரிபாலனத்தையும் இயேசுவின் நாமத்திலே சம்பூர்ணமாய் பெறுவார்களாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழ் மறவாதே. ஆமென் ஆமென். ஆராதனை கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.